பள்ளிகொண்டாலேருந்து டோல்கேட்டு பக்கத்தில் வெட்டு வானம் என்ற கிராமத்தில் தாங்க இப்படி ஒரு பழமையான சிவலிங்கமானது சித்தர்கள் வழிபட்ட சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அவர் தேடித்தான் நம்ம இன்றைக்கி பயணம் வந்திருக்கோம். வாங்க சாமி பார்க்கலாம். இது வந்து நந்திக்கு பதில் இந்த இடத்துல ஒரு மேடை கட்டி வச்சுருக்காங்க. சிவாய நம. இங்கே இருக்கிற சிவனடியாருங்க இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி வழிபாட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது என்னான்னு தெரியல. மிக மிக பழமையான சிவலிங்கம் பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சிவாய நம்ம இது பார்க்கலாம், அழகு எப்படி இருக்குன்றது நம்ம சிவலிங்கத்தை பார்க்கலாம். ஓம் நம சிவாய. பாருங்க எப்படி ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் பாருங்க. ஓம் நம சிவாய. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கத்தை நம்ம வழிபடாத விடவே தான் இன்றைக்கி சுவாமி இப்படி இருக்கார். இங்கே பேசி பார்ப்போம், இந்த ஊரில் பேசி பார்ப்போம். பேசி இந்த இடத்துக்காரு ஒத்துக்குன்னா இந்த இடத்துல சிவலிங்கம் பிரதிஷ்டி பண்ணி கொடுன்னு சொன்னாக்கா சுவாமிக்கு வந்து நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆவடியார் நந்தி போட்டு சுவாமிக்கு ஒரு கூரை அமைச்சு நல்லா ஒரு பிரம்மாண்டமான முறையில் இந்த ஊர் மக்களோட உங்கள் மூலியமாகவும் பிரதிஷ்டியானது பேசி முடிக்கலாங்க. அவ்வளோ அழகான ஒரு திருமேனி எப்படி இருக்கார் பாருங்கள். சிவாய நம்ம எப்படி பார்த்தாலும் சுவாமியோட ஹைட்டே ஒரு 2 அடிக்கு மேலே இருக்குங்க. சுவாமி பாருங்கள், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு திருமேனி. சித்தர்கள் வழிபட்ட சிவலிங்கத்தை நம்ம தொட்டு உணர முடியுதுங்க இந்த இடத்துல. அவ்வளோ அழகாக பாருங்கள். இப்போது சரியான வெயில் காயிற டைமு எவ்வளோ கூலிங்காக இருக்கார் பாருங்கள். சிவாய நம்ம சுழம்பு லிங்கம் மாதிரி இருக்குங்க, ரொம்ப அழகாக இருக்கார். சிவாய நம்ம சித்தர்கள் முன்னோர்கள் வழிபட்ட சிவலிங்கம். பேசி பார்ப்போம். பேசி சரின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்கள் மூலியமாகவும் இந்த ஊர் மக்கள் மூலியமாகவும் விரைவில் பிரதிஷ்டியானது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிவாய நம சிவாய நம சிவாய நம. சிவன் பாதம் தொட்டு எங்கள் அப்பன் ஈசன். சிவாய நம.